அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மீன ராசி மற்றும் மீன லக்னத்திற்கு இந்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்கள். ஸோ மீன ராசியை பொறுத்தவரையும் எனக்கு ஒரு பிரேக் த்ரோ தரக்கு காத்துட்டு இருக்கா, சேலஞ்சஸ் இருக்குமா, அந்த சேலஞ்சஸை நான் ஓவர் கம் பண்ணி வந்துடுவேனா, அப்கமிங் டைம் பீரியட்லாம் எப்படி இருக்க போகுது, எனக்கான டைம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்கு சனி பகவான் போதும்டா அப்படின்னு சொல்ற மாதிரி சனி பகவான் மீனத்தை இன்னைக்கு பாடாப்படுத்துறாரு. எஸ், ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 5ல குரு உச்சம், ராசிக்கு 6ல சூரியன் புதன் மற்றும் கேது. எதிரிகள் தொல்லை இனி இல்லை. 7ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா நீசமா இருக்காரு. சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. பயமுறுத்துற மாதிரி தூங்கி பல நாள் ஆச்சு, ஏன்னு கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. எதனால இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. இதெல்லாம் தான் இன்னைக்கு மீனத்தை பொறுத்தவரையும் ஒரு பெரிய ஃபேக்ட். ஸோ மீனம் பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்களுடைய கேரக்டர், அட்ராக்ஷன், எல்லாத்தையும் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. சாஃப்டான காமான பர்சனாலிட்டிஸ், நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு ஆத்மா. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் ஃபுல் ஆஃப் எல்லாத்துக்குமே ஃபீலிங்ஸ். எது எடுத்தாலுமே பரவாயில்ல இது பண்ணு. ஒரு விஷயம் மீனத்துக்கு மட்டுமே தெரிஞ்சு மீனம் மட்டுமே ஜெயிக்கிறதுக்கு பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் வளரணும், எல்லாரும் க்ரோ ஆகணும், லெட்ஸ் க்ரோ டுகெதர். இந்த வார்த்தை யார் அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மீனராசி. அதையே செயலாக சொல்லுவாங்க, வார்த்தைகளாக சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் செயலாக பண்ணுவாங்க. இதனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உண்டான பவுண்ட்ரி எல்லாரையும் ஏற்றி விடலாம், பட் நமக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்த சில இடத்துல மறந்துடுறாங்க. இந்த ரீசெண்ட் டைமில் ஒரு இதே ஃபெமிலியர் ஸ்டோரி, ரீசெண்ட் டைமில் ஒரு கிளைண்ட்டோடைய ஜாதகத்தை பார்த்தோம். ஸோ ஒரு மீனராசி கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 44, பட் கல்யாணத்துக்கு ஒன்று நீங்கள் பார்க்கும்போது சனி பகவான் மேலே போகுது, சந்திரன் மூன் சைன் அப்படி இண்டிகேஷன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி சொன்ன நம்மக்கிட்ட, சார் நான் வந்து கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல சூரியன் சுக்கிரனுடைய டிஸ்டன்ஸ் இப்படி ரொம்ப தூரம் விலகி இருக்கு, அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது சொன்னோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேடம் எனக்கு 45 இயர்ஸ் ஆச்சு, நான் இன்னும் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, எங்கள் அக்கா பொண்ணுகள்லாம் இன்னைக்கு வந்து பெரிய பொண்ணுங்க, 20 வயசு 22 வயசு ஆகிட்டாங்க. எங்கள் அக்கா ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே கொண்டு வரதுக்காக நான் இன்னும் எங்கள் அக்காவை பார்த்துக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணாமே இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது மீனம் ரொம்ப அதிகமாக. போன வாரம் பார்த்து இன்னொரு ஜாதகம், அவர் சொல்றாரு எங்க அண்ணனோட கடன் நான் அடைக்கணும் மேடம், அதுக்காக நான் கல்யாணமே பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்கக்கூடியது இந்த மீனம். பட் மோர் ஓவர் அட் லாஸ்ட் தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. ஒரு சூழ்நிலைக்கு மேல வெறுமை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஜென்ம சனி, அஷ்டம சனி, ஜென்ம கேது, அஷ்டமத்துல கேது இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது. இன்னைக்கு அவருக்கு நினைக்கிறாரு எப்போ கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள்லாம், இந்த ப்ராப்ளம் இன்னைக்கு மீனராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டோரி. ஸோ இந்த நேரத்தில் மீனத்துக்கு எப்படி இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாக இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேரேஜ் லைஃப்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ரொம்ப காயப்பட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நேரம் செகண்ட் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுவும் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோடையே நடக்கிறதுக்கு. நான் அலையன்ஸ் பார்த்துட்டே இருக்கேன், என் பொண்ணு பதில் சொல்ல மாட்டேங்குது மேடம், எதை எடுத்தாலுமே அப்புறம் பார்த்துக்கலாம்னு போஸ்ட்பான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்குமா, நான் அலையன்ஸ் கூட பார்த்துருவேன், அவங்க இந்த பொண்ணோட சப்போர்ட் கிடைக்குமானா இந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி பார்க்கலாம், அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணுங்கிற வார்த்தைகள் இந்த நேரத்தில் அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பாக வரும். அதே போல் ராசியிலேயே சனி பகவான் இருக்கார். ஸோ கொடுத்துருக்கூடிய பணம் ரொம்ப படாத பாடுபட்டு இன்னைக்கு வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இன்னுமே வாங்க முடியாத தன்மைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வாங்கிட்டு அவங்க கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப தவறாக கூட இருக்கு. அந்த பணமெல்லாம் இனி படிப்படியாக வசூல் பண்றதுக்கு உண்டான வேலையை பாருங்க. சண்டைக்கு போனீங்கன்னா மீனம், இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பேட் நேமும் ஃபேமும் சீக்கிரம் கிடைச்சிரும். சண்டைக்கு போயிடாதீங்க, கொடுத்த பணத்தை அப்படியே வசூல் பண்றதுக்கு பாருங்க. அது இது ஒரு பெஸ்டான டைமாக கண்டிப்பா இருக்கும். சுக்கிரன் நீசம், ஆப்போசிட் நபர் புலம்புவாங்க, புலம்பாம இருக்க மாட்டாங்க. பட் மெதுமெதுவா போய் கேட்கறதுனால உங்களுடைய பணத்தை நீங்க திருப்பி பெற முடியும். டிரான்சிட் டைம் இப்போ உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸ்டடீஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த நேரத்துல அப்ராட்ல போய் படிக்கிறது, அப்ராட் ரிலேட்டட்ல ஆல்ரெடி சொந்தக்காரங்க அங்க இருக்காங்க, அங்க லோன் போட்டு படிக்கலான் இருக்கேன், இந்த மாதிரி புதிய முயற்சிகள் படிக்கிறதுக்கு, அல்லது ஒரு டியூஷன் போகிறேன், என்னுடைய ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான டைம் பீரியடாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்கில்ஸை அப்கிரேடு பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. எப்போவுமே சனி பகவான் தான் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சனி பகவான் கொடுத்தாருன்னா காலத்துக்கும் ஒரு யோகம். அவர் ஸ்லோ மூவிங் பிளானட்னால ஸ்லோவாக தான் கொடுப்பாரு, பட் அது காலத்துக்கும் பெரிய ஒரு பொருளாதார ஒரு யோகத்தை கொடுக்கும். சனி பகவான்லாம் கொடுத்தாருன்னா
நம்ம லைஃப் லாங் அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பாரு. இந்த நேரம் அவர் ராசியில இருக்கிறனால எவ்வளவு மன உளைச்சல் வந்தாலும் மோர் ஓவர் பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா எஸ், மன உளைச்சல் நெகட்டிவ். பட் அவர் கொடுத்துருக்கக்கூடிய பாடம் இன்னும் அடுத்து அவர் திரும்பி வர வரையும் உங்களுக்கு தாங்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. இன்னுமே பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப யோசிச்சு எடுங்க. திருமண வாழ்க்கைக்கு தைரியமாக ஒரு விஷயத்த மூவ் ஆன் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜ் லைஃப்குள்ளார போங்க. பிஸ்னஸ் ரிலேட்டட்ல அவசரம் காமிச்சிடாதீங்க. அது உங்களோட பிறந்த கால ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஸோ இது இந்த வீக்கில் இருக்கக்கூடிய பலன்கள் இவ்வளோதான். மீண்டும் அடுத்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க எங்கிட்ட தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.